வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய அம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தான் இருந்துட்டு இருக்கேன். இந்த அம்சி பகுதியில் இருக்கக்கூடிய அம்சி அனில்குமார் பட்டிமன்ற பேச்சாளர், சமூக செயற்பாட்டாளர், நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்காக செயல்படக்கூடியவர். அவருடைய இல்லத்துல, முத்தமிழ் இல்லத்துல தான் இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம். அவர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்கவும் வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம போக போக நம்ம பேச்சல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை மிக முக்கியமா இன்னைக்கு நான் சந்திக்க வந்ததனுடைய காரணம் என்னன்னா, அம்சி அபயகரம். பேர்லயே நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு அபயத்துல இருந்து உங்களை காக்கக்கூடிய கரம் அப்படிங்கிறது. இந்த பணிகள் என்னெல்லாம் பணிகள் செய்றீங்க சார்? இந்த அமைப்பு மூலமா மக்களுக்கு சேவை பணிகள் என்ன வகையான பணிகள் செய்யணும்? அதாவது இருப்பவர்களிடம் பெற்று இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், அதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்படி இது வரைக்குமே நான் கிட்டத்தட்ட 131 குடும்பத்துக்கு நான் பண்ணிட்டேன். தொகைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் பாஸ் பண்ணியாச்சு. இது ஒன்றும் ஏன் பணம் கிடையாது, யார் யாரோ தர்றாங்க, அதை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். யாருக்கு முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்க ஏழ்மையை பொறுத்து அவங்க வீட்டுக்கே போய் அவங்களுக்கே தெரியாம அப்படி ஒரு தொகையை கொடுத்து, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அவங்களை தொகையை கொடுக்க வரீங்கிற அளவு கூட தெரியாது. ஆனா அவங்கள பத்தி நபர்களை எப்படி சார் தேர்ந்தெடுப்பீங்க? பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறதுனா எப்படி தெரிய வரும்? இப்போ நம்ம ஒவ்வொரு பதிவாக போடும்போது நிறைய நண்பர்கள் எனக்கு உலகம் பூரா இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காங்க, நீங்க வந்து பாருங்க. உடனே நான் அந்த நண்பர்களை வச்சு அந்த அட்ரஸை கொடுத்து, ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த வீட்டுல போய் விசாரிக்க சொல்லுவேன். 3-4 பேர் விசாரிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நானே போவேன். நான் போய் இவங்க சொல்றதெல்லாம் சரிதான்னா அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படி குறைந்தபட்சம் 5000, அதிகபட்சம் 69,000 ரூபாய் வரைக்கும் ஒரே நபருக்கு இருக்கிறேன். சார், இப்ப நீங்க எப்படி சார் இந்த சேவை மனப்பான்மையில ஈடுபாடு எப்படி இருந்துச்சு? இப்ப அம்சி அனில்குமார் அவர்களை பொறுத்தவரை குமரி மாவட்ட மக்கள்ல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா, அவர் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர்னு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபர். இதை தாண்டி உங்களுக்குள்ள இந்த சேவை குணம் வந்து உட்கார்ந்தது எப்படி சார்? எங்க அம்மா சின்னதிலே என்ன பழகியிருக்காங்க, பிறருக்கு ஏதாவது செய்யணும்டா, இருக்குங்காலம் இல்லாதவங்களுக்கு செய்யணும், அப்பதான் நம்ம இல்லாத நேரத்திலையும் நம்மளை பத்தி உச்சரிச்சுட்டே இருப்பாங்க என்கிற ஒரு இதை எனக்கு சின்னதிலே புகட்டி இருக்காங்க. நான் இன்னைக்கு அபயகரத்தினுடைய நிறுவனராக இருந்தாலும் உண்மையான நிறுவனர் எங்க அம்மா தான். பிரமாதம். அம்மா பேர் சொல்லிருங்க. ஒய் ரத்னபாய். அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க ஆசிரியா இருந்து ஓய்வு பெற்று கடைசியில 2 வருஷத்துக்கு முன்னாடி காலம் வாங்கிட்டாங்க. அம்மாவோட கண்களை நான் தியாகம் பண்ணியிருக்கேன். கண் தானம் பண்ணிருக்கேன். வாழுகிற காலத்திலே அவங்க விருப்பம் கொடுத்து அப்பவே சொல்லி கண் தானம் செய்த முதல் ஆசிரியை குமரி மாவட்டம். அந்த பெருமை எங்க அம்மாவுக்கு தான் உண்டு. ஓகே ஓகே. அப்ப குடும்பமே நீங்க தொடர்ந்து சமூக சேவையில அந்த ஈடுபாட்டுல அப்பா பத்தி சொல்லுங்க. அப்பா தலைமை ஆசிரியரா இருந்து நல்லாசிரியர் விருது பெற்றிருக்காங்க. அப்பாவும் தன்னுடைய கண்களை தானம் பண்ணியிருக்காங்க. எங்க குடும்பத்துல நிறைய பேர், மொத்தம் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தவங்க 12 பேர் என்கிட்ட கண் தானத்தை நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தை தொடங்கி, அதாவது மாரப்பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு பள்ளி, ஒரு தனியார் இடம் இருந்த அந்த இடத்தை எல்லாம் அரசாங்கத்துக்கு எடுத்து அந்த பள்ளியினுடைய நிறுவனர்னு கூட அப்பாவை சொல்லலாம். தூண்டுகோலா. ஆமா, ஆசிரியர்கள் யூனியன்ல வந்து லீடரா இருந்திருக்காங்க. இப்படி பல்வேறு தியாகங்களை பண்ணியிருக்காங்க. சார், இப்ப நீங்க அபயகரம் மூலமா நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார். உங்களோட லட்சியம்னா என்ன சார்? என்னுடைய லட்சியம் வந்து இந்த கையினால நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இது உலகத்துல உள்ள நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு என்னால கொடுக்கணும் என்கிற ஒரு தனியாத அவா இருக்கு. எல்லாருக்கும் முடிஞ்சுக்கிடாது. ஆனா என்ன பார்த்து நிறைய இளைஞர்கள் இதன் மூலமா முன் வரணும், அவங்களுக்கும் செய்யணும், இல்லாமல் ஆக்கணும், அவ்வளவுதான். சார், வந்து நீங்க நாகர்கோயில ஒரு பிரசித்தி பெற்ற மருத்துவமனையில சற்றேறக்குரிய 29 ஆண்டுகளா ஏசி மெக்கானிக், இன்றோடு பணி ஓய்வு. அதுக்கு நாங்க முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஏன்னா ஒரு நீண்ட காலம், ஒரு 29 ஆண்டுகள் ஒரு மிக முக்கியமான பொறுப்புல ஒரு நாகர்கோயில ஒரு பிரபலமான மருத்துவமனை, அங்க நீங்க வந்து ஒரு ஏசி மெக்கானிக்கா தொடர்ந்து ஒரு ஏசி மெக்கானிக் எந்திரங்களோடு வாழக்கூடியவர். அவருக்குள்ள இலக்கிய ஆர்வம் எப்படி வந்துச்சு சார்? அது வந்து மைக்கும் மாலையும்ங்கிறது அரசியல்வாதிக்கு மட்டும் உரியதல்ல, சாமானியனால சாதிக்க முடியும் என்கிறத நான் லட்சியத்தோட ஒரு உணர்வோட நான் செயல்பட்டேன். அதுக்கு 3 காரணம். நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு 3 காரணம். 1 என்னுடைய உழைப்பு, 2 என்னுடைய உழைப்பு, 3 என்னுடைய உழைப்பு. எனக்கு யாரும் தூண்டுதல் கிடையாது, நானே தான் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி உழைச்சுதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து. ஃபேமிலில நீங்க தான் முதல் தலைமுறை பேச்சாளர் கூட. அப்ப நீங்க தான் உங்களுக்கு முன்னத்தியரும் நீங்க தான். சார், இப்ப ரொம்ப முக்கியமா நான் இங்க இந்த வீட்டுக்கு இன்னைக்கு வந்ததனுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்மையில திருப்பரப்பு அருவியில ஒரு நாய் மீட்கப்பட்ட காட்சி சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் வைரலா போச்சு. அந்த இளைஞர்களை நேர்ல அழைச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு பாராட்டு வீட்டுல வச்சே ஒரு பரிசு தொகையை கொடுத்ததா இருக்கட்டும். இந்த தருணம் பத்தி சொல்லுங்க சார்.
அதாவது எங்க இந்த மாதிரிப்பட்ட வீர தீர பராக்கிரம செயல்கள் நடந்தாலும் அந்த இடத்துக்கே போய் அந்த இளைஞர்களை நான் கௌரவப்படுத்துவேன். சமீபத்துல புதுக்கடை பகுதியில ஒரு தாலி செயின் ஒரு அம்மாவோடது தொலைஞ்சிட்டுது. ஒரு இளைஞன் போய் எடுத்து புதுக்கடை காவல் நிலையத்துல ஒப்படைச்சான். நான் அங்க போய் அந்த பையனுடைய விலாசம் எங்கன்னு கேட்டு அந்த விலாசத்தை தேடி போய் அந்த பையனை வீட்டுல போய் புண்ணாடை போர்த்தி அவனை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தேன். அது மாதிரி திறமைசாலிகள் எங்க இருந்தாலும் அவங்கள நேரடியா போய் பாராட்டணுங்கிறது என்னுடைய உதிரத்தோடு கலந்து விட்ட ஒன்று. அதனால இந்த பையங்களுக்கும் அந்த இடத்துல போய் பாராட்டணும். ஆனா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால அந்த தம்பிகளை வீட்டுக்கு அழைச்சு பாராட்டி இருக்கிறேன். சரி, இதெல்லாம் வந்து ஒரு இதை பாக்குறவங்க மற்றவங்களும் மோட்டிவேட் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு சேவை செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும்ல சார், அப்படி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்களா? நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க. வெட்டுமணி பகுதியில அந்த வெட்டுமணி அரசு ஆஸ்பத்திரியில ஒரு பையன் வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகல, மேல்புறம் பகுதியில் உள்ள பையன்னு கேள்விப்பட்டேன். அந்த பையன் ரேஷன் அரிசியை வாங்கி அவனே சமைச்சு அவன் அந்த நோயாளிகளுக்கு கொண்டு தானமா கொண்டு கோவிட் நேரத்துல இயல்பாவே முன்னாடி கோவிட் நேரத்துல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, உனக்கு இந்த ஆர்வம் எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என்னுடைய ரோல் மாடல் அம்சி அனில்குமார் சார், அவர் எவ்வளவு செய்யறாரு, நான் வந்து சின்னதா தான் செய்யறேன். அது காரணம் என்னன்னா, இந்த கோவிட் நேரத்துல எல்லாம் இந்த ரோட்டோரம் படுத்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு 100 பேருக்கு நான் இலவச பெட்ஷீட் அவங்க மேல போய் போர்த்திட்டு அப்படி போயிட்டே இருப்பேன். எங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி 100 பேருக்கு. இதெல்லாம் நான் எனக்கு அன்பளிப்புகள் நண்பர்கள் தர்றதுதான், என் பணம் கிடையாது. அது வாங்கி 100 பேருக்கு இலவச பெட்ஷீட் வாங்கி ஒவ்வொருத்தர படுத்துட்டு இருப்பாங்க இல்ல ரோட்டோரமா, அவங்க மேல போர்த்திட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் 100 பேருக்கு இலவச சாப்பாடு. சரி சார், சரி சரி. அது இதுல கோவிட் நேரத்துல அதுக்கு உதவியவர் வந்து நம்முடைய திருப்பரப்பு தேவசம் போர்டு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா காசி சிவகுமார் அவர்கள், ஐயா சதீஷ் சார் அவர்கள், இவங்க எல்லாம் என் கூட இருந்து எல்லா இந்த பணிகளுக்கு என் கூட இருக்காங்க. அதனாலதான் என்னால செய்ய முடியுது. சார், ரொம்ப ஒரு நிறைவா இருக்கு நீங்க பேசுறதை கேட்கும் போது. தொடர்ச்சியா சேவை செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியமாவே வச்சிருக்கீங்க. அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைவா நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைனா என்ன சொல்லுவீங்க சார்? கண்டிப்பா உதவி செய்யுங்க. உடலில் உதிரம் இருக்கும் வரை உதவி செய்யணும். உதவி செய்யறதுக்கு பணம் தான் வேணும்னு கிடையாது. நம்ம நாணயமா இருந்தாச்சுன்னா, நம்பிக்கையா இருந்தாச்சுன்னா நமக்கு நிறைய பேர் தருவாங்க. ஏன்னா நான் உண்மையா செயல்படுறேன். அனுப்பி தரும்போது அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிடுறேன், அந்த முகநூல்ல போடுறேன், அதனுடைய பதிவை வந்து அவங்களுக்கு அனுப்பிடுறேன். அதனால அனில்குமார்ட்ட ஒரு நம்பகத்தன்மை உண்மை இருக்குங்கிறது உலகத்துக்கு தெரியுது. உங்க குடும்பம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க சார் உங்களோட இந்த மாதிரியான சமூக பணிகளுக்கு? சமூக பணிகளுக்கு அதுன்னு வரும்போது வீட்டுல எந்த வேலையுமே நான் பாக்குறது இல்லை. அதனால எல்லா பொம்பளைகளும் மாதிரிதான் என் மனைவி கொஞ்சம். ஏன்னா எந்த வேலையுமே நான் செய்யறது கிடையாது. மல்லி மிளகு எல்லாம் 3 மாசம் உள்ளது அப்படியே கிடக்கும், அதை பிடிக்கிறது இல்ல, அரைக்கிறது இல்ல. இப்படி சமூகத்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது எந்த பொம்பளைக்கும் கொஞ்சம் இது இருக்கதானே செய்யும். அதுல லேசா என்னுடைய துணைவியாருக்கும் உண்டு. அதனால அவங்க இப்போ ஒத்துழைப்பு தர்றாங்க, என் பிள்ளைகளும் எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு என்னால செய்ய முடியுது. ரொம்ப நன்றி சார், நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க, ரொம்ப நன்றி. அம்சி அனில்குமார் அவர்களுடைய முத்தமிழ் இல்லத்துலதான் இப்ப நம்ம இருந்துட்டு இருந்தோம். பாத்தீங்க, நீங்க இப்ப ஒரு காட்சியை பாத்தீங்க, 2 இளைஞர்களுக்கு அவங்க பரிசு தொகையை கொடுத்த காட்சிகளையும் நம்மளால இப்ப பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த 2 இளைஞர்களும் திருப்பரப்பு அருவியில வேலை செய்யக்கூடியவங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போட் ஓட்டக்கூடிய பணியை செய்யக்கூடியவங்க, காலால் அந்த கையால துடுப்பு போட்டு ஓடக்கூடிய போட் ஓட்டக்கூடியவங்க தான் இந்த 2 இளைஞர்களும். ஒரு கடுமையான மழையில திருப்பரப்பு அருவியில வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டின ஒரு சூழல்ல கூட ஒரு நாய் எங்க தன்னந்தனியா நிக்கிறத காப்பாத்தினதுக்காக தான் இன்னைக்கு அவருக்கு இந்த பரிசு தொகைகள் வழங்கியிருந்தாங்க அம்சி அனில்குமார் அவர்கள். அவங்ககிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேசிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரியான பரிசுகள்லாம், பாராட்டுகள், கௌரவங்கள்லாம் கிடைச்சிருக்கா? ஏன்னா நீங்க சற்றேறக்குரிய ஒரு 40க்கும் அதிகமான மனித உயிர்களையும் கூட காப்பாத்திருக்கீங்க. இதான் உங்களுக்கான முதல் அங்கீகாரமா? இந்த தருணம் எப்படி இருக்கு? ஆமா சார், இதுதான் எங்களுக்கு முதல் அங்கீகாரம். இதை பார்த்த பிறகு எங்களுக்கு இதோட பெருசா பணம் மாதிரி இருக்கு. ஓகே, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தருதா? அடுத்தடுத்து நம்ம இயங்கணுங்கிற ஆற்றல் எந்த அளவுக்கு? ஆமா, எங்களுக்கு இந்த முதல் பரிசளிப்பு பார்த்த பிறகு ஏன்னா இந்த கௌரவிப்பு அனில்குமார் சார் அண்ணா அவர்கள், அனில்குமார் அண்ணா அவர்கள் எங்களை கௌரவிச்ச பிறகு எங்களுக்கு இதை விட பெருசா பண்ணணும் என்ன இருக்கு. சரி சரி, ரொம்ப நன்றி.